ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் பரலோக யாத்திரிகர் மிஷன் மூலமாக என் அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் அருமையான பிள்ளைகளாகிய உங்கள் நடுவிலே இன்றைய நாளிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியான வாய்ப்பை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு காரணமாயிருந்த அருமையான திருச்சபையின் போதகர் மற்றும் திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் பரலோக யாத்திரிகர் மிஷன் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அருமையான திருச்சபை கர்த்தருடைய தீர்மானத்தின்படி மிஷனரிகளுடைய பங்களிப்பின் அடிப்படையிலே தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி இந்த அற்புதமான ஆலயத்தை கர்த்தர் எழுப்பி சபையாய் ஒன்று கூடி ஆராதிக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டு அவருடைய திட்டத்தை அருமையான இந்த தேசத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கிறிஸ்தவர்களாக இருந்து ஆராதனையில் பங்கு பெற்று நம்ம கடமைகளுக்குள்ள போகிறதை ஆண்டவர் விரும்பல. அதை தாண்டி ஆண்டவருக்காக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நான் ஏவப்பட்டேன். அதன்படி இந்த இடத்துல அவர் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு அப்படி இருந்தவாறே நம் கண்களை மூடுவோம். கர்த்தர் இந்த வருடம் முழுவதிலும் உங்களை கண்மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறார். ஜீவன் சுகம் பலனை தந்திருக்கிறார். 2024 ஆண்டை சந்திப்பதற்கு உங்களுக்கு இரக்கம் செய்த ஆண்டவர் வேகமாக 8 மாதங்களை கடப்பதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். திரும்பி பாருங்க. நீங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு உங்க வாழ்க்கையில் போதுமானவராயிருந்து வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே இருந்தவாறே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமே இந்த தேசத்தில் உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீ தந்திருக்கிற ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல மாட்டீங்களா? வைகளை திறந்து ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை வாழ வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எனக்கு ஜீவனை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உழைப்பதற்கான பலனை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தொழில் செய்வதற்கான ஞானத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என் தாழ்வில் என்னை நினைத்து இன்றைக்கு இந்த நிலையில் என்னை கொண்டு வைத்திருக்கிறீரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. நான் மனதாரமுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. மனதாரமுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. நான் இந்த மட்டும் வந்து நிற்பதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீரல்லவா இதை செய்து என்னை நிறுத்தி இருக்கிறீரப்பா. நீர் எவ்வளவு நல்ல
நல்லவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு என் மேல நீர் அன்பு வைத்திருக்கிறீர். உம்முடைய அன்பை ஆண்டவரை யாருடைய அன்போடு கூட நான் ஒப்பிட முடியாதப்பா. ஆண்டவரை என் தகப்பனுடைய அன்பை காட்டிலும், என் தாயினுடைய அன்பை காட்டிலும், என் பிள்ளைகளுடைய அன்பை காட்டிலும் உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது தகப்பனே. நான் மனதார உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், மனதார உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லுவீங்களா? மனதார உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், மனதார உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் ஏழையாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் ஏழையாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவோ நீ கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவோ நீ கிருபை, எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரேயன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரேயன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசு. எல்லாம் சேர்ந்து பாடுவோமே, சத்தத்தை உயர்த்தி பாடுவோம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஆம் பிதாவே, இத்தனை மகத்துவம் உள்ள பதவிகளை, உயர்ந்த இடங்களை, உயர்ந்த ஸ்தானங்களை நீர் எங்களை தந்து அழகு பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பங்கள் எம்மாத்திரம். நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கத்தின் நிமித்தம் அல்லவா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மனதார நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். என்னோடும் பேசும், எங்களோடும் கூட பேசும். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 26ஆம் வசனத்தின் முன்பகுதி இப்படி சொல்லுகிறது: ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து வளர்ந்து 30வது வயதில் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் அறிவித்து வரும் பொழுது, அவரை தேடி வருகிற ஜனங்களுக்கெல்லாம்
நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்படி அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தபடியினால் அவரிடத்தில் நன்மைகளை பெறுவதற்காக ஏராளமான ஜனங்கள் அவர் இருக்கிற இடத்தை தேடி வந்து கொண்டே இருந்தார்கள். வந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வேதத்தின் மகத்துவங்களையும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் அறிவித்து அவர்களோடு கூட பேசி அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்து வந்தார் என்று 4 நற்செய்தி பகுதிகளும் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அதில் ஆண்டவருடைய போதனைகளினால் கவரப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். தன்னை முழுவதுமாக அவருடைய சீடர்களாக தன்னை அர்ப்பணித்து அவரை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் மாறினார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி அவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தபடியினால் ஆண்டவர் ஒரு வனாந்தரத்தில் ஒரு மலையில் ஏறி தன்னை தேடி வருகிற ஜனங்களை பார்த்து மாத்திரம் அல்ல, தன்னை நெருங்கி வருகிற சீஷர்களுக்கு அநேக உபதேசங்களை போதனைகளை கொடுத்தார் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தர் அற்புதமான போதனைகளை கொடுத்திருக்கிறார். இந்த போதனைகள் கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல, கிறிஸ்தவத்திற்கு அப்பாற்பட்ட அநேக மகான்களையும் கூட இவைகள் மாற்றியிருக்கிறது என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமான போதனைகளை ஆண்டவர் குறிப்பாக தன்னை தேடி வருகிற சீஷர்களுக்கு அறிவித்தார் என்றுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அப்படி பார்க்கிறோம். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த போதனை தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மலைப்பிரசங்கம் மாத்திரம் அல்ல, அநேக இடங்களில் அவரை தேடி வருகிற ஜனங்களுக்கெல்லாம் அவர் அநேக காரியங்களை குறித்து உபதேசம் பண்ணியிருக்கிறார். வனாந்தரமான இடத்தில் ஜனங்கள் அவரை தேடி வந்த பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்பதை பார்த்து மனதுருகி அவர்களோடு கூட அவர் சம்பாசித்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு மார்க் 6ஆம் அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. அதே மார்க் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்களேயானால் அந்த கலிலேய கடற்கரை ஓரத்தில் அநேக ஜனங்கள் அவரை தேடி வந்த பொழுது ஆண்டவர் அவர்களையும் பார்த்து நல்ல ஒரு அற்புதமான விதைக்கிற மனிதனை ஓமையை குறித்து மிகவும் தெளிவாக அதன் உள்ளான அற்புதமான ஆசீர்வாதமான விளக்கங்கள் அடங்கிய ஓமைகளை ஆண்டவர் கொடுத்து பேசினார் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்ப்பீர்களேயானால் ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களோடு கூட கடைசி பஸ்காவை அவர் அந்த மேல் வீட்டு அறையில் ஆசரித்த பொழுது அந்த சீஷர்களோடு கூட மனம் விட்டு பேசின காரியங்கள் யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை குறித்தவர்களோடு கூட மனம் திறந்து பேசினார். தாழ்மையாயிருக்கணும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். உங்களுக்குள்ளே யார் பெரியவர்கள் என்கிற போட்டி பொறாமைகள் உங்களுக்குள்ள வந்துவிடக்கூடாது. ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற நானே உங்களுடைய கால்களை கழுவுவேன் ஆகில். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மாதிரியை நான் உங்களுக்கு வைத்து சென்றிருக்கிறேன் என்று யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அன்பில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், என்னில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த கடைசி பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அவ்வளவு உபதேசங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உபதேசங்களை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து
அதன்படி வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் கட்பாறையில் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது அழகாக 23ஆம் வசனத்திலிருந்து கீழே அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே எனக்கன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய சரீரமாயிருக்கிற திருச்சபையிலே அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய சீஷர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மை விசுவாசிகள் என்கிற ஒரு அமைப்புக்குள்ள வைத்து பார்ப்பதற்காக தேவன் விரும்பவில்லை. நம் ஒவ்வொருவரும் அவருடைய சீடர்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆவது அதிகாரம் 26ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். அந்தியோகியாவிலே உள்ள சீஷர்களுக்கு முதல் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் விளங்கிற்று என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள். நான் கிறிஸ்தவன் என்கிற நிலைக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சீடர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. சீஷர்கள் என்றால் அவருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் சீடர்கள், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள் சீடர்கள். அதை தான் ஆண்டவர் யோவான் 8ஆவது அதிகாரம் 31ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன் விசுவாசித்த யூதர்களுக்கு அவர் சொல்லுகிறார், என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் என்னுடைய சீஷராயிருப்பார்கள் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய சீஷர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அவர் வாழ்ந்தபடியே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. எனக்கன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக கர்த்தர் நாம் உழைக்க வந்த இடத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு நிலைகளை தந்து இந்த இடத்தில் அவருடைய சாட்சிகளாய் அடையாளமாய் வாழ்வதற்கான நல்ல ஒரு ஆசீர்வாதமான உன்னத நிலைகளுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு நிறுத்தியிருக்கிறார் என்றால், இந்த பகுதிகளில் நாம் ஆண்டவருடைய சீடர்களாய் வாழ்கிறோம் என்பதை மற்ற ஜனங்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அவர் விரும்புகிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவருடைய உபதேசங்களை பார்த்து அதை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற 2வது கடிதம் என்று நான் நினைக்கிறேன் 3ஆவது அதிகாரம் 2-3 வசனங்களில் பார்க்கிறோம், நாம் இந்த சமூகத்திற்கு நிருபங்களாக திறந்து வாசிக்கக்கூடிய கடிதங்களாக நாம் இருக்கிறோம் என்று கொரிந்து சபையை பார்த்தவர் சொல்லுகிறார். அப்ப அவருடைய உபதேசங்களில் நடக்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் வாழ்வோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த மலை பிரசங்கத்தில் அநேக உபதேசங்களை அவர் சொல்லி இருக்கிறார். என்னை பின்பற்றி வரக்கூடிய சீஷர்கள் ஆவியில எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் அவர்களோடு கூட இந்த சமூக வாழ்வில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்து வருகிறார். கற்பனைகளின் உள்ளான சாராம்சத்தை தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வருகிறார். அவர் வரும் பொழுது இந்த சமூக வாழ்வில் உங்களுடைய பார்வை ரொம்ப முக்கியம்,
பார்வையில கவனமாயிருக்க வேண்டும். பார்வை சரியில்லை என்றால் டோட்டல் அவங்க வாழ்க்கையே இருளாக்கிவிடும். பார்வை சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தீமையோடு ஒரு நாளும் எதிர்த்து நிற்காதீர்கள் என்றெல்லாம் அவர் உபதேசம் பண்ணி இதை கை கொள்ளும்படிக்கு அவர் ரொம்ப தெளிவாக அந்த சீஷர்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். தர்மம் எப்படி பண்ண வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் பேசி வரும் பொழுதுதான், நீங்கள் என்னை பின்பற்றி வருகிறபடியால் இம்மைக்குரிய காரியத்தை குறித்து நீ கவனம் செலுத்தவே கூடாது என்று சொல்லுகிறான். இம்மைக்குரிய காரியத்தை குறித்து நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுத்துவோம் என்று சரீரத்துக்காகவும் நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இதற்காக நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைங்கிறத சரியா அவர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். 20 வருஷம் 30 வருஷத்திற்கு முன்னாடி திரும்பி பாருங்கள். உங்க கிராமத்துக்குள்ள இருக்கிற உங்க பெற்றோர்களுடைய குடும்பத்தை ஒரு 50 வருஷத்திற்கு பின்னாடி திரும்பி பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த குடும்பத்திலிருந்து உங்களை தெரிந்தெடுத்து இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலைகளிலே அவர் வைத்திருக்கிறார் என்றால், இனிமேலும் அவர் நடத்த மாட்டாரா? உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமான உன்னத நிலைகளிலே வைத்து அவர் அழகு பார்க்க மாட்டாரா? ஆகவே இம்மைக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று நான் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன். நான் எப்படி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேனோ, அதே விதமாய் என்னை பின்பற்றக்கூடிய என் சீஷர்களும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் சீஷர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இதே மலை பிரசங்கத்தை, இந்த பகுதியை லூக்கா கொஞ்சம் தெளிவாக எழுதியிருப்பார். லூக்கா 12வது அதிகாரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 12வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் அவர் சொல்லுகிறார் பாருங்க, 29வது வசனம் 30வது வசனத்தில், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து நீங்க கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலக பிரகாரமான தேவைகளை குறித்து நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்க வேண்டிய காலங்களில் தானாக நடக்கும். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேவனுடைய குமாரன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள் என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இம்மைக்குரியவர்களாய், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காய் நாம் அழைக்கப்படவில்லை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நினைத்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தின் சாராம்சமே அதுதான். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்கும்படிக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். நம்மளை பற்பல சூழ்நிலைகள் நம்மை அதிகமாக ஆண்டவருக்குள்ள நெருங்கி ஜீவனம் செய்ய விடாதபடிக்கு தடுக்கக்கூடியதாக இருக்கிறதே, கவலைக்குள்ள நடத்துகிறதே. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் என்றைக்காவது தனக்குரிய காரியங்களுக்காக அவைகள் கவலைப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அப்படி ஆகாயத்து பட்சிகளை
போஷிக்கிற நான் உங்களை நான் போஷிக்க மாட்டேனா? உங்களை நான் உடுத்துவிக்க மாட்டேனா என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் முதலாய் போன்றவர்கள் கூட இவ்வளவு நேர்த்தியாக அவர்கள் உடுத்தி இருந்தது இல்லை. அவ்வளவு அழகாக அவைகளுக்கு உடுத்துவித்திருக்கிற நான் அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனா? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். என்னுடைய ராஜ்யம் என்பது அவருடைய ஆளுகை. நான் உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டும். என்னுடைய நீதி, என் பிரமாணங்களை வாஞ்சையோடு தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிறவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்கன்பானவர்களே, இந்த திருச்சபையை குறித்து கர்த்தர் ஒரு உன்னதமான திட்டங்களை வைத்திருக்கிறார். உயர்ந்த நோக்கங்களுக்காக இந்த அற்புதமான சபையை தேவன் உருவாக்கி கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படிக்காகத்தான் கர்த்தர் இந்த திருச்சபையை ஒரு மகிமையான அவருடைய சரீரமாக அவர் அற்புதமாக கூட்டி இணைத்து கட்டி வருகிறார். ஆகவே அவருடைய திட்டத்திற்கு நேராக திருச்சபை கவனம் செலுத்த வேண்டும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய திருச்சபையாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே உங்களுடைய சூழ்நிலைகளை, பற்பல சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்படாதீர்கள். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. பிதாவினுடைய சித்தம் நிறைவேற்றுவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே அவர் சொல்லுகிற உபதேசத்தில் முக்கியமான காரியம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்கும் பொழுது அவைகளின் வாயிலாக கர்த்தர் கற்று தருகிற காரியங்கள் என்று வேகமாக ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 12வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம் 24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். இந்த கவனித்து பாருங்கள் அப்படிங்கிற அந்த வேர்டு ஒரு 3 இடத்துல தான் வந்திருக்கிறது போல நான் பார்க்கிறேன். ஒன்று, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இன்னொரு இடத்துல எபிரேயர் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிரு கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி வேற கவனித்து பாருங்கள் என்கிற ஒரு வேர்டு இருக்கிறதா என்று எனக்கு தெரியல. ஆகவே இந்த கவனித்து பாருங்கள் என்று அவர் சொல்லிவிட்டால் ஏதோ ஒரு காரியத்தை அவர் நமக்கு கற்றுத் தருகிறார் என்பது அர்த்தம். ஆமைன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. காகங்களை கவனித்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். காகம் என்று சொன்ன உடனே நமக்கு பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே சில காரியங்கள் ஞாபகத்திற்கு வரலாம். முதலாவது, நோவா அந்த ஜலப்பிரளயம் நேரத்தில் ஜலம் வற்றிவிட்டதா என்று பார்ப்பதற்கு காகத்தை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காகம் போக்கும் வரத்துமா இருந்தபடியினால் அவர் எதிர்பார்த்த செய்தியை அது கொண்டு வர முடியலை. அதை பிடித்து விட்டு அவர் அப்படியே புறாவை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசியை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேலின் ராஜாவாயிருக்கிற ஆகாபினிடத்தில் போய் இந்த செய்தியை போய் சொல் என்று சொல்லி ஒரு ராஜாவினிடத்தில் போய் அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் எலியாவை அனுப்பினார். எலியா ஆகாபை நோக்கி, என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு
நேர வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ நேரே கேரி தாட்டாண்டை கரையில் போய் ஒளித்துக்கொள், அப்பொழுது நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் இவைகளை சொல்லுகிறது. காகங்களுக்கு கட்டளையிடுவேன், அவைகள் உனக்கு தேவையான ஆகாரங்களை கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே காகங்கள் காலையிலேயும் மாலையிலேயும் அப்பங்களையும் இறைச்சியையும் கொண்டு வந்து அருமையாய் எலியாவை போஷித்தது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4ஆம் வசனத்தில் மிகவும் நேர்த்தியாக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆண்டவர் காகங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையை 100% அப்படியே கீழ்ப்படிந்து அவர் சொன்ன பிரகாரம் நிறைவேற்றினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, 5 அறிவு படைத்த பறவை இனம் அவைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறதை மிகவும் நேர்த்தியாய், அதில் எந்த விதத்திலும் சறுக்காமல் ஆண்டவர் சொன்ன பிரகாரமே அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியங்களை அது செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் அந்த காகத்தை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். அது எவ்வளவு தூரம் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நான் சொன்னதை அவ்வளவு நேர்த்தியாக செய்திருக்கிறதே. உங்களையும் நான் அப்படியே, நான் உங்களிடத்தில் கட்டளையிட்டிருக்கிற காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நான் விரும்பக்கூடிய ஒரு சீஷனுடைய நிலை என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு சபையிலே அங்கத்தினராய் இருக்கிறது மாத்திரமல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம், பரிசுத்தாவியினுடைய நிறைவை பெற்று பற்பல பாசைகளை நான் பேசி ஆண்டவர் ஆராதிக்கிறேன் என்று சொல்லலாம், நேர்த்தியாக வசனங்களை நான் வியாக்கியானம் பண்ணி பிரசங்கம் பண்ணுவேன் என்று நான் என்னை குறித்து சொல்லலாம். அதெல்லாம் அவர் விரும்பவில்லை. அவர் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை நான் கீழ்ப்படிந்து நிறைவேற்றுகிறதை தான் தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சவுலை ராஜாவாக கர்த்தர் சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணினார், வேறு மனிதனாய் மாறினார். அது மாத்திரமல்ல, ராஜா மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளின் ஒருவனாய் அவன் எண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட்ட அந்த சவுல், ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கியரிடத்தில் யுத்தத்திற்கு போ, இந்த அமலேக்கியரிடத்தில் ஒரு சுவாசம் உள்ள ஒன்றையும் விட்டு விடாதே, எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும். உன்னுடைய முற்பிதாக்கள் எகிப்தில் இருந்து கானானை நோக்கி புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன், நான் நினைவில் வைத்திருக்கிறேன், நீ செய் என்று சொல்லி கர்த்தர் அனுப்பினார். ஆனால் கர்த்தர் சொன்ன பிரகாரம் அவன் செய்யவில்லை. அவர் சொன்ன பிரகாரம் அவர்களை சங்கரிக்கவில்லை. முதல் தரம் இரண்டாம் தரமான ஆடு மாடுகளை தனக்கென்று எடுத்துக்கொண்டு அந்த ராஜாவையும் உயிரோடு அவன் பிடித்து கொண்டு வந்தான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்ன, சவுலை நான் அபிஷேகம் பண்ணினதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். கீழ்ப்படிதலை பார்க்கிலும் தகன பலி முக்கியமானதா? உன் பலிகள் எனக்கு எதற்கு? முதலாவது நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாமா? கீழ்ப்படிதல் எவ்வளவு உத்தமமான காரியம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே அவர் அப்படி சொல்லுகிறார். நீங்கள் நல்ல ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், வேதம் படிக்கிறவர்களாக இருக்கலாம், சர்ச்சை காரியங்களிலே உங்களை ரொம்ப ஈடுபடுத்திக் கொள்ளலாம்.
சகோதரனை, உங்களை குறித்து தேவன் சில காரியங்களை செய்யும்படிக்கு உங்களோடு கூட பேசி வந்திருக்கிறாரே. சொப்பனங்கள் வழியாக பேசியிருக்கிறார். வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசியிருக்கிறார். உங்களை குறித்த திட்டங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய அர்ப்பணிப்பை எத்தனை நாட்கள் எதிர்பார்த்து 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 அவர் ஏமாற்றமடைந்து சென்றிருக்கிறார். உங்களுடைய சேவையும் உங்களுடைய முழங்கால்களையும் அவர் எத்தனை விதமாய் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஆனால் நீங்கள் உங்களுடைய செய்கைகளை ஆண்டவர் விரும்புவார் என்று சொல்லி தேவன் செய்ய சொன்னதை செய்யாமல் செய்ய சொல்லாததை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் சவுலையும் சவுலுடைய குடும்பத்தையும் விட்டு தேவ கிருபை விலகி போயிற்று என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. 2 சாமுவேல் 7:15 என்று நான் நினைக்கிறேன். கிருபை விலகக்கூடாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால் தீர்க்கதரிசியாக பயன்படுத்தப்பட்டவர் சவுல். ஆனால் கர்த்தருடைய கிருபை அவரை விட்டு விலகினவுடனே ஆண்டவரால் அனுப்பப்பட்ட வேறொரு பொல்லாத ஆவி அவனை அலக்களிக்க ஆரம்பித்தது. அவனுடைய ஆரம்பம் மிகவும் அழகாக இருந்தாலும் முடிவு அவ்வளவு வேதனைக்குரியதாய் மாறி போயிற்று என்று வேதம் நமக்கு தெளிவாக திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறதே. 1 சாமுவேல் 31 அதிகாரத்தில் அவருடைய முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், கர்த்தரால் தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தப்பட்டவர் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவ வார்த்தையை ஒரு மனிதன் அலட்சியம் பண்ணும் பொழுது கிருபை விலகி இருக்கிறது. ஆனால் காகம் அப்படி அல்ல. கர்த்தர் கட்டளையிட்டதை 100% அப்படியே செய்தது. 100% அப்படியே செய்தது. அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்தான். உலக அழிவிலிருந்து அவனை காக்கப்பட்டு இந்த மனுமக்களின் பெருக்கத்திற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். விசுவாசிகளின் தகப்பன் என்கிற உயர்வுக்குள்ள கர்த்தர் நடத்தினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் எவ்வளவு நல்ல தெய்வம் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் தமஸ்குவுக்கு நேராக கிறிஸ்தவர்களை கைது செய்யும்படிக்கு எருசலேமில் இருக்கிற பிரதான ஆசாரியரிடத்தில் பிராது எழுதி வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கர்த்தர் சந்தித்தார். பார்வையற்றவனாய் விழுந்தான். கர்த்தர் சொன்னார், நேர்தர் என்னப்பட்டு தெருவுக்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். அந்த தமஸ்குவிலே கர்த்தருடைய சீசனாயிருக்கிற அனனியா, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படியுங்கள். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டில் சவுல் என்னப்பட்ட ஒரு மனிதனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்ன உடனே இப்பொழுது அனனியா சொல்லுகிறார், ஐயோ, அவர் இங்குள்ள கிறிஸ்தவர்களை கைது செய்து துன்பப்படுத்துவதற்கு அல்லவா எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியருக்கு எழுதி வாங்கி வந்திருக்கிறார். நீ போ, நான் சொன்ன பிரகாரம் செய். அவன் எனக்காக எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது தெரியுமா என்ற வார்த்தையை சொன்னவுடனே மறு வார்த்தை சொல்லாம அப்படியே ஆண்டவர் சொன்ன பிரகாரம் சவுலை தேடி போனார். சவுலுக்காக ஜெபம் பண்ணினார். சவுலுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை பெற்றான். ஞான ஸ்நானம் பெற்றான். அங்குள்ள சீஷர்களோடு இருந்து பலப்பட ஆரம்பித்தான். அவர் மகிமையான சாட்சிய ராஜ்யங்களை அசைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மகிமையான ஊழியக்காரனாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு வேதத்தில் ஒரு 12 நிருபங்களை எழுதி அவனுடைய நிருபங்கள் இன்றைக்கு திருச்சபையை வழிநடத்தக்கூடிய உன்னதமான வேதமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், கர்த்தர்
கர்த்தருக்காக ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது. பிரதர், ஆண்டவர் உங்களிடத்தில் கட்டளையிட்டிருக்கிறத மாத்திரம் 100% கீழ்ப்படிஞ்சிருங்க. உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை அவர் செய்வார். உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். உங்களை மகிமையான ஸ்தானத்தில் கொண்டு வந்து அழகு பார்ப்பார். அந்த அளவுக்கு உன்னதமான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சோர்ந்து போய் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது சில பேர் அல்லேலூயா சொல்ல இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆகவே ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் சொல்லி இருக்கிற காரியம், காகங்களை கவனித்து பாருங்கள். காகம் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதலை கற்றுத் தருகிறது. சீஷனாயிருக்கிற நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன செய்ய சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை செய்தால் சாதாரணமாக இருக்கிற தண்ணீர் கூட ருசி உள்ள திராட்சரசமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு மகிமையான சாட்சியாய் கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவார். இந்த நேரத்திலையும் ஒரு கவியை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று உங்களை காணிக்கையாக படைக்க அழைக்கப்படுகிறீர்கள். நம்ம யாவரையும் நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாரதளத்தில் உம்மை போல் யாருண்டு என்கிற பாடலை நம்ம எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். அவர் எழுந்து நின்று பாடுவோம். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தாம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தாம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியும் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையாய் தேடினேன் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவர் துரோகினார். என்னையாய் தேடினேன் ஐயா இயேசுநாதா, உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கு காத்திட ஆவியால் நிரப்பு. நூறுக்கு ஒருக்கும் உடையும் வளையும் உமக்கே உகந்த அன்புரிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம்
உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும் மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருவில் அழைக்க எதிரும் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுமோ? கொஞ்சம் கை பிச்சாகி போச்சு. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். கர்த்தருடைய உபதேசத்தை கவனித்து பாருங்கள் என்கிற அற்புதமான இந்த தலைப்பிலே கர்த்தர் கற்றுத்தருகிற காரியம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அதில் ஒரு பட்சியை சொல்லுகிறார், காகத்தை கவனித்து பாருங்கள். அது நமக்கு கற்றுத்தருகிற காரியம் கீழ்ப்படிதல். கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிதல் என்கிறதை அது நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது ஒரு பட்சியை நாம் பார்க்கலாம். அதாவது ஆதியாகமம் 8வது அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அங்கு புறாவை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜலப்பிரளய நேரத்தில் நீர் வற்றி வரும் பொழுது காகத்தை அனுப்பினார். அது போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. அதனால் இவர் அந்த நல்ல செய்தியை என்ன சொல்ல வருகிறது என்பதை இவர் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே ஒரு புறாவை அனுப்புகிறார். புறா போய் வரும் பொழுது அது கால் வைத்து நிற்பதற்கு வாய்ப்பில்லாததினால் அது திரும்பி வந்து விடுகிறது. அதை பிடித்து உள்ளே எடுத்து கொள்ளுகிறார். 7 நாளுக்கு பிறகு திரும்ப அந்த புறாவை அனுப்புகிறார். அவர் ஒரு ஒலிவ இலையை காலில் எடுத்து வருகிறது. திரும்ப ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த புறாவை அனுப்புகிறார். புறா திரும்பி வரவில்லை. நல்ல புரிந்து கொள்ளுங்க, இந்த புறா நோவா அனுப்பின காரியமாய் போனது. அவர் என்ன விரும்பினாரோ அந்த காரியத்தை அது செய்து நல்ல செய்தியை கொண்டு வந்தது. மறுபடி அந்த புறாவை அனுப்புகிறார். ஜலம் வற்றி போயிற்று என்பதை அறிந்து கொள்ளத்தக்க அது திரும்பி வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒளிவை இலை அவருக்கு அது கொண்டு வந்ததை பார்த்து இப்போ ஜலம் வற்றி வருகிறது என்பதை நோவான் அறிந்து கொண்டார். ஆகவே இந்த புறா நமக்கு கற்றுத்தருகிற காரியம், புறாவை கவனித்து பார்க்கும் பொழுது நோவா எதை விரும்பினாரோ அதை அப்படியே அது செய்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த புறா எப்படி ஒரு நோவா விரும்பினதை செய்ததோ அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவர் விரும்புகிறபடி நாம் செயல்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகாயத்து பட்சிகள் தேவன் எவைகளை செய்வதற்கென்று கட்டளையிடுகிறாரோ அவைகளை செய்கிறது. தேவன் எதில் பிரியப்படுகிறாரோ அதனுடைய பிரியத்தை இது செய்யக்கூடியதாக அது இருக்கிறது. அவருடைய சாயலினாலும் அவருடைய ரூபத்தினாலும் படைக்கப்பட்டிருக்கிற நாம்
அவருடைய சொந்த இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய சரீரமாயிருக்கிற சபையிலே அங்கமாக சேர்க்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவர் விரும்பினதை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் சரீரமாயிருக்கிற சபை அவர் விரும்பினதை செய்வதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. சபையை தேவன் உருவாக்கினதின் நோக்கமே கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு. சீஷர்கள் ஒலிவ மலையிலே ஆண்டவரோடு நிற்கும் பொழுது அவர் பரத்துக்கு ஏறி போவதற்கு முன்பதாக அவர் சொன்ன காரியம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த அப்போஸ்தலர்களை பார்த்தவர் சொன்ன காரியம். அப்ப அந்த ஐக்கியத்தை தேவன் உருவாக்கினதின் நோக்கம் என்ன தெரியுமா? நற்செய்தி அறிவிப்பதற்கு. அந்த 12 அப்போஸ்தலர்கள் 3000 பேரா மாறுகிறார்கள். 3000 பேர் 5000 பேரா மாறுகிறார்கள். திரளான புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் அங்கமாக இணைக்கப்படுகிறார்கள். நல்லா ஜெபிக்கிறாங்க, ஐக்கியமா இருந்து அப்பங்களை செய்து பிட்டு சாப்பிடுகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. எருசலேமை விட்டு சுவிசேஷம் யூதேயாவுக்கு போவதில்லை. யூதேயாவை தாண்டி சமாரியாவுக்கு போகணும். சமாரியாவிலிருந்து பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு கர்த்தர் திருச்சபையை உருவாக்கினார். திருச்சபை அதில் கவனம் செலுத்தாததினாலே சவுல் என்னப்பட்ட வாலிபன் வழியாக கர்த்தர் திருச்சபையில துன்பத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஸ்தேவான் என்னப்பட்ட ஒரு கர்த்தருடைய தேவ மனுஷனை கர்த்தர் இரத்த சாட்சியா மரிக்க வைத்தார். சீஷர்கள் சிதறப்பட்டு போனார்கள். போகிற இடங்களில் எல்லாம் சுவிசேஷங்களை அறிவிக்கிறவர்களாய் கடந்து போனார்கள். சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. சபையை தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் என்றால் அவருடைய விருப்பத்தை செய்வதற்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, சபை அவருடைய விருப்பத்தை செய்வதற்கு. அதற்காகத்தான் கர்த்தர் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். சபை என்கிறது நீங்களும் நானும் தான். தேவன் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறதின் நோக்கமே அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். சபை கூடி வருதல் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? அவருடைய விருப்பத்தை செய்வதற்கு. எதற்காக சபை கூடி வருகிறார்கள்? அழகாக எபிரேய ஆக்கியன் ரொம்ப நேர்த்தியாக சொல்லி இருக்கிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனம் 25ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களேயானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாக புத்தி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் மிகவும் தெளிவாய் எபிரேய ஆக்கியன் மூலமாக திருச்சபைக்கு எழுதியிருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் சபை. அன்புக்கும் நற்கிரியைகளை செய்வதற்கு ஏவப்படும்படிக்கு தான் சபை கூடி வருது. கிறிஸ்தவம் என்பது கிரியையினால் அன்பு கூறுவது. யோவான் அப்போஸ்தலன் தன் நிருபத்தில் எழுதும் பொழுது முதல் நிருபம் 3வது அதிகாரம் 17-18 வாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு அவனுக்கு உதவி செய்யாதபடி அவன் தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள்ள தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? பிள்ளைகளே, நாவினாலும் வசனத்தினாலும் மாத்திரம் அல்ல, கிரியையினால் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதே நற்கிரியை செய்வதற்காக தான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க.
நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும். தீத்து 3வது அதிகாரம் 1 வசனம், 8ஆம் வசனம், 14ஆம் வசனம், இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்தை படிக்கிறேன். தீத்து 3:8. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சபையை உருவாக்கி இருக்கிறது நோக்கம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, அன்புக்கும் நற்கிரியை செய்வதற்கு ஏவப்படணும். சபைகளில் ஐக்கியம் மேலோங்க வேண்டும், அன்பு பெருக்கெடுத்து ஓட வேண்டும். பல மாவட்டங்களில் இருந்து, தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இருந்து நாம் பணிகளுக்கென்று வந்து இந்த பகுதியில் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் இந்த சபையில் அங்கமாக கூடியிருக்கிற இடத்தில் ஆண்டவர் இந்த சபைக்குள்ள எதிர்பார்க்கிற காரியம் அன்பு பெருகணும், நற்கிரியைகளில் இந்த திருச்சபை பெருகணும். கிறிஸ்தவம் எப்படி நம்ம பகுதிகளுக்கு வந்தது? இந்த பகுதிக்கு ஒரு மிஷனரி சுவிசேஷத்தை மாத்திரம் அல்ல, நற்கிரியைகளை செய்து அடிப்படையின் நிமித்தம் கிறிஸ்தவங்க காலொன்றி இருக்கிறது. நற்கிரியைகள் இல்லாம கிறிஸ்தவம் இல்லை. தேவனுடைய விருப்பமே, சபையினுடைய பெரிய எதிர்பார்ப்பே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான். எப்படி ஒரு புறா நோவாவின் விருப்பத்தை நிறைவேற்றினதோ அதே போல திருச்சபையில் அங்கமாயிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இருந்து 45ஆம் அதிகாரம் நீங்கள் 13ஆம் வாக்கியம் வரைக்கும் படிச்சு பாருங்க. கோரேஸ் என்னப்பட்ட பெர்ஷிய ராஜாவை குறித்து ஆண்டவர் அங்கு சாட்சி பகிர்வார். கோரேஸ் எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். இந்த கோரேஸ் பிறப்பதற்கு 100 வருஷம் 150 வருஷத்திற்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கோரேசு பெயரை சொல்லி இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் மிகவும் நேர்த்தியாக கர்த்தர் ஏசாயாவை கொண்டு எழுதியிருக்கிறார். அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு பெர்ஷியன். ஆனால் அவனை குறித்து சொல்லுகிறார், அவன் எனக்கு பிரியமானதை செய்வான், எனக்கு சித்தமானதை அவன் செய்வான். அடிமைப்பட்டு பாபிலோனுக்குள்ள சிறைகளில் சித்திரவதைகளை சிறைப்பட்டு அந்த சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற என் ஜனங்களுக்கு பரிதானம் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் ஜனங்களுக்கு அவன் விடுதலை அளிப்பான் என்று சொல்லி கர்த்தர் அவரை குறித்து ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்தது போல கோரேஸ் பிறந்தான், பாபிலோனின் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றினான். பாபிலோனின் சாம்ராஜ்யத்தில் சிறைப்பட்டு கிடந்த கர்த்தருடைய ஜனத்துக்கு முதல் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்ட உடனே விடுதலை அறிவித்தான். கர்த்தர் என்ன விரும்பி அவனை குறித்து 150 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரோ அது அப்படியே நிறைவேற்றினான் வேதம் சொல்லுகிறது. ஒரு புறஜாதி மனிதன், கர்த்தரை குறித்து அவனுக்கு தெரியாது. ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை பார்த்து படித்து ஒருவேளை கர்த்தர் அவன் அறிந்து கொண்டிருக்கலாம். அவனே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனாய் இருப்பானே. ஆனால் கர்த்தருடைய இரத்தத்தினால், ஆண்டவருடைய இரத்தம் விளக்கரையமாக கொடுக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு அவருடைய சரீரமாயிருக்கிற சபையிலே நீங்களும் நானும் அங்கமாயிருப்போமானால் அந்த சபை எவ்வளவாக கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் யோசித்து பாருங்க. அவருடைய உபதேசம் என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல் மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும்போதும் அவருக்கு பிரியமானதாக இருக்கணும். சுய புத்தியில் சாய முடியாது. நம்ம சுய விருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவரை சப்போர்ட்டுக்கெல்லாம் அழைக்க முடியாது. தேவ பிள்ளைகள் எப்பொழுது ஆண்டவரை தம் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கே கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
அப்பொழுது நம்ம செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமாம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதான் உங்களை குறித்த திட்டம். புறா கபடற்றதா இருக்கிறது. புறா கபடற்றது. மாறுபாடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் நாமும் கபடற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று பிலிப்பியர் பட்டணத்தில் உள்ள சபைக்கு பவுல் நிருபம் எழுதும்போது 2:15 என்று நான் நினைக்கிறேன், ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த ஜனங்களுக்கு நடுவில் கபடற்றவர்களாய் வாழ வேண்டும். நம்மை குறித்து அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளணும். நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு இயேசுவை அடையாளப்படுத்தணும். நம்ம ஒவ்வொரு அசைவும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். நம்ம பார்வை இயேசுவை வெளிப்படுத்தணும். நம்ம வார்த்தை இயேசுவை வெளிப்படுத்தணும். அதற்காகவே கர்த்தர் நம்மை சீடனாக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. ஆம். அதனால தான் புறாவின் ரூபம் எடுத்து இயேசுநாதர் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து யோவான் காணும்படிக்கு செய்தார். அதை கொஞ்சம் உங்க மைண்ட்ல எடுத்து பாருங்க. யோவானுக்கு இயேசு கிறிஸ்து தெரியாது, அப்படிதான் அவர் சொல்றார். 1 யோவான் நீங்க கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க, 32-33 நானும் இவரை காணாமல் தான் இருந்தேன், ஆனா என்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தார், யாரு மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறத நீ பாப்பாயோ அவர் தான் பரிசுத்த ஆவியினால அக்கினினால ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், அவர் தான் மேசியா, அவருக்காக தான் நீ வழியை ஆயத்தப்படுத்த வந்தா என்பதை நீ அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி இருந்தார் என்று அவர் அங்கு சொல்லி இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த புறா, கர்த்தர் அந்த புறாவை எப்படி பார்த்திருப்பார் என்றால், புறாவின் ரூபம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து யோர்தானை விட்டு கரை ஏறின உடனே அந்த புறாவை போல வந்து இறங்கினார். அப்பொழுது அவர் அடையாளம் கொண்டு கொண்டார், இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று. நம்மளை பார்க்கிறவங்க இயேசுவை காணணும். நாம் இயேசுவை இந்த சமூகத்திற்கு, இந்த தேசத்திற்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சீஷர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதுதாங்க நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற விருப்பம். என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும், என் வாழ்க்கையை பார்க்கிறவங்க இயேசுவை அறிந்து கொள்ளணும். எப்படி கொரிந்து சபைக்கு எழுதுகிற நிருபத்தில் அவர் எழுதுவாரோ அதே போல நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையின் வாயிலாக, நம்மளுடைய நடக்கையின் வாயிலாக இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற பிரியம். ஆமென். அவருடைய பிரியத்தை, விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்றவர் சொல்லுகிறார். கடைசியாக வேகமாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேளையை அறியும், தன் காலத்தை அறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முன்பகுதி என்ன சொல்? ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காகத்தை கவனித்து பார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிறத கற்றுத்தரும். ஆகாயத்து பட்சியில புறாவை கவனித்து பார், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், அவர் விரும்புகிறதை செய்யணுங்கிறத கற்றுத்தரும். 3வது நாரை. நீங்க பார்த்தீங்கன்னா பறவைகளின் சரணாலயம் தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல் சொல்லுவாங்க. எங்க பகுதியில் கூந்தன்குளம் அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்கு. வருஷந்தோறும் பல தேசங்களில் இருக்கிற பறவைகள் அதுவும் அங்கு வரும். திருநெல்வேலி மாவட்டத்தில் அது ஒரு பறவைகளின் சரணாலயம். ஏராளமான பறவைகள் வரும், வந்து கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்து அந்த குஞ்சு பறவைகள் வளர்ந்த உடனே அப்படியே தன் தேசத்திற்கு 1000-2000 கிலோமீட்டர்ஸுக்கு அங்கே இருந்து
வந்து தன் இனப்பெருக்கம் செய்து தன்னுடைய குஞ்சுகளை அழைத்து செல்லும். அப்போ எந்தெந்த காலங்களில் என்ன செய்யணுங்கிறத நாரை அறிந்திருக்கிறது. போதகராய் இருக்க வேண்டிய நாம் இன்னும் குழந்தைகளைப் போலவே இருக்கிறோம் என்று ஆண்டவர் பாரப்படுகிறார். எபிரேயர்ல ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. எபிரேயர் 5:12 பார்த்தீங்கன்னா, நாம் காலங்களை பார்த்தா யாரா இருக்கணும்? போதகராக இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? குழந்தைகளாக இருக்கிறோம். எபேசியர் 5:16 18 வரைக்கும் பாருங்க. நம்ம இன்னும் காலங்களை நிதானிக்க தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். மதியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. காலங்களை பார்க்கும் பொழுது, உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் நிதானிக்கும் பொழுது நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். நம் கடைசி காலங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். நம்மை கர்த்தர் எதற்காக உருவாக்கினார், எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் செயல்படும்படிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். காலங்களை வேஸ்ட் பண்ணிவிடக்கூடாது. சமாரியாவிலே சீரியா தேசத்தின் படைகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது பஞ்சம் உண்டாயிற்று. ஒருவருடைய பிள்ளையை ஒருவர் சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு கொடூரமான காலம் உண்டாயிற்று. நிறைய பேர் பஞ்சத்தில் பசியில் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசலில் 4 குஷ்டரோகிகள் பசியில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. உள்ளே போனால் அவர்கள் நம்மளை துரத்திடுவாங்க. நம்ம நேர எதிராளிகளுடைய பாளையத்துக்கு போவோம். அவன் எதுவும் கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா அவன் கையினாலே சாவோன்னு சொல்லி எதிராளிகளுடைய பாளையத்துக்கு போகிறா. அங்கே யாரும் இல்லை. அவங்க கொண்டு வந்த பொருட்களெல்லாம் அங்கங்கே இருக்கிறது. தேவைக்கு சாப்பிட்டு தேவைக்கு சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது அவங்க மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம இவ்வளோ நேர்த்தியாய் சாப்பிடுகிறோம், தேசமே பசியில் செத்து கொண்டு இருக்கிறது, பசியில் செத்து கொண்டு மடிந்து கொண்டு இருக்கிறதே. நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிடக்கூடாது. பொழுது விடிய மட்டும் காத்திருக்க கூடாது. இது நற்செய்தி அறிவிக்கிற நாள், நற்செய்தி அறிவிக்கிற நாள். பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மீது சுமரும், குற்றம் நம்மீது சுமரும். 2 ராஜாக்கள் 3-9 2 ராஜாக்கள் 7:3 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. நேரத்தை கருதி வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஜனம், தன்னுடைய சொந்த ஜனங்களால் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவங்க, ஒளிமுக வாசலில் வெளியே கிடக்கிறாங்க. இவங்களை ஏற்றுக்கிட மாட்டாங்க. துரத்துகிற ஜனங்கள் பஞ்சத்தில் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த ஜனங்களும் பிழைக்கட்டும் என்று சொல்லி நற்செய்தியை போய் அறிவித்தார். சமாரியா ஜனங்கள் பிழைத்து கொண்டார்கள். சமாரியா ஜனங்கள் பிழைத்து கொண்டார்கள். ஐயா, கொந்து கொந்தாய் மடிந்து கொண்டிருக்கிறது ஜனங்கள், கொந்து கொந்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறுகி கொண்டு இருக்கிறது. 35 வயது 40 வயதில் மரணம் மனிதனுடைய ஜீவனை பறித்து கொண்டிருக்கிறது. ஐயா, எப்போ என்ன நிகழும் என்று தெரியல. 35 வயது, நல்ல ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தா, ஒரு மாதிரி வருதுன்னா அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போவதுக்கு முன்னாடி மரித்து போனான், ஏற்கனவே மரித்து விட்டான் என்று டாக்டர்ஸ் பார்த்து சொல்றான். டெய்லி நான் இருக்கிறதே ஹைவே ஓரமாக தான் என் வீடு. ஒவ்வொரு நிமிடம் கேட்குற ஆம்புலன்ஸ் சவுண்ட்ஸ் கேட்டு கேட்டு வெறுத்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். வேகமாக மனிதனுடைய ஜீவன் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நம்மளுடைய சரீரத்தில் ஜீவனை வைத்திருக்கிறார். மரணமானது நம்முடைய ஜீவனோடு கூட போராடினாலும்
அந்த மரணம் நம்ம ஜீவனை பறித்து கொள்ள விடாதபடிக்கு கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால் நம்மை கொண்டு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி நினைக்கிறார். அது உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவுள்ள உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மூடி பிரசங்கியார் ஊழியத்திற்கு போயிட்டு இரவில் அந்த பயங்கரமான குளிரில் வந்து நடுங்கி வீட்டுக்குள்ள சாப்பிட்டு படுக்க போகும்போது கர்த்தர் பேசுகிறார், எப்பா இந்த தெருவில் இத்தனா நம்பர் வீட்டை போய் பார், அவனை பார், அவனை போய் பார் என் ஆண்டவர் சொல்லும் பொழுது, இப்போ தானப்பா நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், காலையில் 4 மணிக்கு எழும்பி போய் பார்க்குறேன். ஆண்டவர் மறுபடியும் போராடுறார். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அப்படியே அவர் முடங்கி காலையில் 4 மணிக்கு அவன் வீட்டுக்கு போகிறார். அங்கே ஒரு மனிதன் செத்து கிடக்கிறான். மூடி பிரசங்கியாருடைய காலம் வரைக்கும் அந்த ஒரு மனிதனுடைய மரணம் அவர் அவ்வளவு தூரம் வாதித்ததுன்னு சொல்லி அவருடைய பயோகிராஃபியில் பார்க்கிறோம். காலத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆகாயத்து பட்சிகள், ஆகாயத்து பட்சிகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிறத கற்றுத்தருகிறது. ஆகாயத்து பட்சிகள் அவர் விரும்பினதை செய்யணும்னு சொல்லி கற்றுத்தருகிறது. ஆகாயத்து பட்சிகள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி கற்றுத்தருகிறது. என் அன்புக்குரியோரே, நீங்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள் அல்ல, அவருடைய சீடர்கள். எதற்கு சீஷர்கள் அழைத்தார் தெரியுமா? அவரோடு கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணவும், நற்கிரியைகளை செய்யவுமே கர்த்தர் சீஷர்களை அழைத்தார். அந்த சீஷர்களை அப்போஸ்தலர்ங்கிற பட்டம் கொடுத்து தன்னோடு வைத்திருந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. மார்க்கு 3வது அதிகாரம் 14-15 வசனங்கள் சொல்லுகிறது. அவரோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையை அறிவித்து அவர் விரும்புகிற நற்கிரியை செய்வதற்காகத்தான் உங்களை அழைத்து அவருடைய சரீரமாக இருக்கிற சபையில் அங்கமாக்கி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். தேவன் விரும்புகிறதை செய்வதற்கும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவர் சொல்லி இருக்கிறத 100% நிறைவேற்றுங்க. உங்கள் சந்ததி சந்ததி சந்ததியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு மேலே வந்து இறங்கும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எவரையும் அவர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே என் அன்புக்குரியவரே, சீடர்களாய் அவருடைய உபதேசத்தை கவனித்து பார்த்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்பினதை செய்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவோம். கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிறதும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் வல்லமையை வெளிப்படுத்தி உங்களை சிறந்திருக்க வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களை தந்து வாழ வைப்பாராக. இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் விரும்பும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெந்ததை தின்றும் விதி வந்தா சாவும் என்பது அல்ல. அவருடைய உபதேசத்தை கவனித்து பார்த்து நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் அவருடைய சீஷன். அவரில் நிலைத்திருக்கிறவன் அவர் வாழ்ந்தபடியே வாழணும். அவர் சீஷர்களை தன்னோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணவும், வியாதியஸ்தர்களை குணமாக்கவும், பிசாசின் கைகளுக்குள்ள சிக்கிறுகளை விடுதலையாக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவரோடு கூட உறவாடவும், அவரை குறித்து பேசவும், நற்கிரியைகளை செய்து அவருடைய அன்பை இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தவே கர்த்தர் சீஷர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒன்றுக்கு மேற்பட்ட சீஷர்கள் கூடியிருக்கிற இடம்தான் திருச்சபை. சபை அன்புக்கும் நற்கிரியை செய்வதற்கும் ஏவப்படும்படிக்கு கர்த்தர் சபை கூடி வருதலை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார்.
உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் என்ன காரியத்தை செய்யும்படிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரிப் உங்களோடு கூட பேசி இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. எதை நீங்க அலட்சியம் பண்ணி இருக்கிறீங்கன்னு பாருங்க. அதுதான் அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கு. செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்ய சொல்லி கட்டளையிட்டவைகளை நான் செய்யாதபடி இருந்தது என் மேல விழுந்து தவறுதான் சுவாமி, என்னை மன்னிச்சிடும் சொல்லுங்க. என்னை மன்னிச்சிடும், என்னை மன்னித்து விடும் அப்பா. ஆண்டவரே, தாழ்வில் இருந்த என்னை எவ்வளவாக உயர்த்தி இருக்கிறேன். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கல்லவா நீர் விரும்பினதை நான் செய்யலை சுவாமி. நான் என் மனதளவில் குற்றப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. தாவீது கேட்கிறாரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லுங்க. காலத்தை பார்த்தா நான் போதகனா இருக்கணும். நான் இன்னும் குழந்தையை போல நான் இருந்து கொண்டு இருக்கிறேனே. தேவன் எனக்கு தந்திருக்கிற திட்டம் பெரியதல்லவா, என் மேல வைத்திருக்கிற நோக்கம் பெரியதல்லவா. நான் எத்தனை காலங்கள் அதை போக்கடிக்க போகிறேன். அப்படியே உம்முடைய பலிபீடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறாண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறாண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்வீங்களா? அவர் உங்களை குறித்து சந்தோஷப்படட்டும். அவர் இந்த இடம் முழுவதிலும் நிரம்பி இருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உங்க அர்ப்பணிப்பை பார்த்து அவர் சந்தோஷப்படட்டுமே. தேங்க்யூ ஃபாதர். 100% அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. 100% அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு நிமிடம் என்னை தர்ற ஆண்டவரே. நீர் எவ்வளவாக என் மேல நீர் அன்பு வைத்திருக்கிறீர் என்பது உம்முடைய சிலுவையின் ஆயிலாக எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீரே. இன்றைக்கு அந்த அன்புக்கு ஈடாக என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை சுவாமி. என்ன நான் தர்றேன், இன்றிலிருந்து உம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவதற்கு கமிட் பண்றேன்னு சொல்லலாமா? இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை ஈந்திடுவேன். இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை ஈந்திடுவே. எந்த ஆரோ பொருளிடாகும், எந்த ஆரோ பொருளிடாகும். என்னை மோற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை மோற்றில் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆம் பிதாவே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது சுவாமி. எங்க மேல நீர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அல்லவா இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு கூட பேசி என்னையும் எங்களையும் மறுபடியும் உம்முடைய திருப்பணிக்கு அர்ப்பணிக்கும்படிக்கு உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரே. எவைகளில நாங்கள் கீழ்ப்படியில, என்ன
விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றல. ஆண்டவரே, என்ன காரியங்களை பார்த்து இன்று நாங்கள் காலந்தாழ்த்தி வருகிறோம் என்பதை குறித்து எங்களோடு கூட பேசி உணர்த்தினீரே. டோட்டலா ஆண்டவரே 100% உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய கரங்கள் எடுத்து எங்களை திருச்சபையை பயன்படுத்தும். நீர் ஒருவரே மகிமைப்படும். இன்றைக்கு தாகத்தோடும் பாரத்தோடு வந்து ஆண்டவரை அமர்ந்திருந்து தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஒவ்வொரு திருச்சபையின் மக்களுடைய விருப்பங்களையும் கர்த்தர் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவர் பதில் தந்து நிறைவேற்றி பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியோடு அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை வெறுமையாக அல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டவர். இப்பொழுதும் அவர்களுடைய விருப்பங்களை வேண்டுதல்களை உம்முடைய சமூகத்தில் வைத்து செல்கிறார்களே, அவர்கள் வேண்டிக் கொண்ட பிரகாரம் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்து அந்த பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு கர்த்தர் அனுப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் அவர்கள் மூலமாகவும் அவருடைய குடும்பத்தின் மூலமாகவும் அன்பான திருச்சபையின் மூலமாகவும் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே ஆண்டவரே மகிமைப்பட வேண்டும். நீர் ஒருவரே ஆண்டவரே இந்த திருச்சபையின் வாயிலாக உயர்த்தப்பட வேண்டும். நீர் ஒருவரே கனப்படுத்தப்பட வேண்டும். நீர் ஒருவரே மகிமைக்கு மேல மகிமை அடைய வேண்டும். ஆண்டவர் அதன் வாயிலாக இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவநீர் அப்படி செய்கிறீர், உமக்கு நன்றி. இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் ஐக்கிய சிநேகமும் வழி நடத்துகளும் நம்ம இவரோடும் கேட்ட இறைவார்த்தையோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. சமாதத்தோடு சென்று வாருங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல். இரவு பொழுது நல்ல இரவாக அமையட்டும். எல்லாம் சென்று நாளை காலை 9 மணிக்கு உபாச ஜெப கூட்டத்தில் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.